ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். காத்தாடி கிளப் அப்படிங்கிற சேனல் உங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட நிறைய ஃபேமஸ் தான் அவங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அப்பா அப்பா எவ்ரிவேர் அப்பா அப்பா ஜெட்டி அப்பா பண்ணி ஸோ அவங்க தான். அப்ப போறான்டா போறான்டா இப்ப போறான்டா தோ இங்க போறான்டா போய் இருக்கான்டா. ஸோ அவங்க என்ன அப்படின்னா இப்போ தொடர் கதை அப்படி மாதிரி அவங்க ஒரு சின்ன 2.33 மினிட்ல ஒரு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி நம்ம கணக்கெடுத்துக்கலாம். ஓகேவா? நான் இப்போ அதை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு அதை பார்க்கும்போது ஏய் ஆமாம்ல அந்த ஒரு இது நல்லா இருந்துச்சு. அந்த கனெக்ட் எனக்கு ஆகிச்சு. அது என்ன ஏது அப்படின்னு பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இந்த இதோட பேர் என்ன அப்படின்னா, இந்த வீடியோட பேர் என்ன அப்படின்னா தொடர் கதை. அந்த தொடர் கதையை பார்த்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில் நடந்த சில தொடர் கதை ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் ஓகே நம்ம இதை பற்றி பேசுவோமே, என்ன ஆகிட போகுது அப்படி மறந்துட்டு சரி இதை பேசலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஸோ அது வெறும் 2 நிமிஷம் 33 செகண்ட் தான். ஆனால் இது எவ்வளோ தூரம் போகும்னு தெரியல. ஸோ பார்க்குறவங்க காத்தாடி கிளப் அப்படிங்கிற சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது செக் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த ஷார்ட் ஃபிலிமை போய் பாருங்கள். அது ஷார்ட் ஃபிலிமா இல்லை எபிசோடா இல்லை தொடர் கதை அப்படின்னு சொல்லிட்டு தொடரும்னு சொல்கிறாங்களா என்ன கதைன்னு தெரியல. அண்ட் அடுத்தது ரிலீஸ் ஆகும்போது தான் தெரியும். பட் இது பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. ஓகே, அந்த பொண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுவேன்? சாக்லேட் வாங்கி கொடுத்தேன், சுண்டல் வாங்கி கொடுத்தேன். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு அவர் முன்னாடி ஒரு ஏஞ்சல் மாதிரி உட்கார்ந்துருக்குது. அந்த ஏஞ்சல் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் லைக் பேரடைஸ். அதை பார்க்கும்போது அவங்கள பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் வருது. இட்ஸ் லைக் அவங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வருது அந்த பையனுக்கு. என்ன ஞாபகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்ன வயசுல இந்த கிளாஸ்ல ஒன்றா படிச்சோமே, நான் கூட உனக்கு கடவுள்லாம் வாங்கி தந்தேன், இது வாங்கி தந்தேன், அது வாங்கி தந்தேன், உங்களோட அப்படி பேசிட்டு இருந்தேன், இப்படி பேசிட்டு இருந்தேன், நீ கூட என்கிட்ட சண்டை போட்டிருக்க. ஸோ இப்பெல்லாம் ஒரு விஷயம் சொல்றாரு. திடீர்னு பார்த்தா ஒரு கட் அப்படின்ட்டு ஜோன் அவுட் ஆயிட்டாரு. அடங்கொய்யா, சாரிங்க, ஜோன் அவுட் ஆயிட்டேன். இல்லை திருஷ்ணா எதிர்பார்க்கல. பட் ஆனால் அதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஒரு நிமிஷம் நீ என்ன பேசுற ஒன்றும் புரியல அப்படின்னு எனக்கு இந்த சப்ஸ்கிரைபர் யாருன்னு நினைக்க வேண்டாம். தொடர் கதை அப்படி மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம்ல அவங்க ஜஸ்ட் 2 நிமிஷம் 33 செகண்ட் தான் அந்த டியூரேஷன். அதுக்குள்ள ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்றாங்க. ட்ரெயின்ல பயணம் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணை முன்னாடி பாக்குறாங்க. பார்க்கும்போது அந்த பொண்ணு நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு மாதிரி ஞாபகம் வருது. ஞாபகம் அந்த பொண்ணை பேசுறாங்க. நம்ம பார்க்கிறோம், பேசுறாரு. பட் ஆனா அங்க நடக்கிறது என்ன அப்படின்னா அவர் பேசல, அவர் இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அந்த பொண்ணு அங்கதான் இருக்கு. இவரோட முன்னாடி சீட்ல உட்காந்துருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கறத ஷார்ட் ஃபிலிம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு இதுல என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய லைஃப் ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய பாஸ்ட் லைஃப் என்ன அப்படின்னா, நான் சின்ன வயசுல ஒரு 6th கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு பொண்ணு பார்க்கும்போது என்னைய பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஓகே சூப்பர் அப்புறம் நினச்சிட்டு போயிடலாம். நான் பேசல, ஏன்னா எல்லாம் தெரியாது எனக்கு அந்த டைமு. அப்புறம் எப்படியோ ஃபர்ஸ்ட் பெஞ்சு, நானும் ஃபர்ஸ்ட் பெஞ்சு, அவங்களும் என்கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க, நானும் பேச ஆரம்பித்தேன். அதே ஒரு சண்டை நாங்கள் பேசிக்கிறது இல்லை. அவங்க வேற டிபார்ட்மெண்ட் போயிட்டாங்க, நானும் வேற டிபார்ட்மெண்ட். ஸோ அப்படி போயிடுச்சு. இப்போ எனக்கு இட் லைக் திரும்ப நான் அவங்கள மீட் பண்ணா இதே மாதிரி எதிர்த்து எங்கேயாச்சும் மீட் பண்ணா நானே இதை கேட்பேனா தெரியல. நான் இப்படி உங்களை நம்ம ஒன்றா படிச்சிருக்கிறோம், நம்ம தெரியுமா உனக்கு, நான் கூட சண்டை போட்டிருக்கிறேன், உங்க கூட எல்லாம் பேசியிருக்கிறேன், நீ என் ஃப்ரெண்டு தான், உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படி மாதிரி நான் கேட்பேனான்னு கேட்டேன். தெரியல. இந்த இதுலேயே அவர் அதே மாதிரி தான் இருப்பார். அவர் ஆனால் இமேஜினேஷனில் கேட்டுட்டு இருப்பாரு. பட் ஆனால் ரியாலிட்டியில் அவன்கிட்ட கேட்க முடியாமல் தயங்கிட்டு இருப்பார். அப்புறம் எழுந்து போகும்போது ஒரு விஷயம் நடக்கும். என்னுடைய ஸ்டேஷன் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுந்து போகும்போது ஒரு விஷயம் நடக்கும். அது அன்எக்ஸ்பெக்டட், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு என்ன ஒரு இதாகிடுச்சு அப்படின்னா இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி கொஞ்சம் ஒரு டியூரேஷன்லாம் அதிகப்படுத்தி ஒரு கதையை ஸ்கிரிப்டாக எழுதி அது சூப்பராக கொண்டு வந்திருந்தா எனக்கு நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் தான் எனக்கு தோணுச்சு. மற்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா தொடர் கதை கண்டிப்பாக தொடரணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். காத்தாடி கிளப் அப்படிங்கிற சேனலுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட்டை வைக்கிறேன் ஆஸ் எ ஃபேனாக.
எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா? ஸோ நீங்க பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இதே மாரி பண்ணிட்டே இருங்க. அண்ட் இந்த தொடர் கதைய எனக்கு தொடரணும்னு ஒரு ஆசை இருக்குது. நீங்க தொடர்ந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். கேட்டுக்கிறேன். அண்ட் வேற என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த தொடர் கதைய பாருங்க. கண்டிப்பா உங்க லைஃப்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வரலாம், வரும், வரணும், வந்தாகணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ மறக்காம பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அந்த வீடியோவோட லிங்க் எங்க இருக்குன்னு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது சேனல்ல. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இதுல இப்ப என்னடா சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, எனக்கு அதை பார்க்கும்போது என்னோட சைல்ட்ஹுட் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ ஆஸ் அ யூடியூபர் ஐ எம் சப்போர்ட்டிங் தட். ஓகே, ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நான் உங்கள் மாஸ்டர்.